இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவன் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார். சமீரா என்கிறதான ஒரு சகோதரி பேரா ஒலிம்பிக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒலிம்பிக்ஸில் அவங்க பங்கு கொண்டு பெரிய ஒரு வெற்றியை பெற்றாங்க. அவர்களுக்கு உலகம் முழுவதும் பாராட்டு. ஏனென்றால் இந்த சமீரா என்கிற சகோதரி ஒரு கால் இழந்து போனவங்க. இவருடைய வாழ்க்கை எப்படி, இவர்கள் கால் இழந்த இவர்கள் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு ஒற்றை காலில் ஓடி பரிசு வாங்கினாள் என்று பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை தான், நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை விடுவித்து அவர்களை உயர்த்துகிறார், அவர்களை காப்பாற்றுகிறார் என்றெல்லாம் நம்ம வாசிக்கிறோமே. எவ்வளோ துன்பம் பாருங்கள். நன்றாய் போய்கொண்டிருந்த வாழ்க்கை தான், அழகாக சந்தோஷமாக போய்கொண்டிருந்த வாழ்க்கை திடீரென்று ஒரு விபத்து. அந்த விபத்தில் தன்னுடைய காலை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. கால் வெட்டப்பட்டு கால் எடுத்து விடுகிறார்கள். கால் எடுத்த உடனே இவர்களுக்குள்ள ஒரு வைராக்கியம், நம்பிக்கை, நான் எப்படியாகிலும் எழுந்து நிற்கணும் என்று. அதுக்கு என்ன செய்யணும் டாக்டர் கேட்கும்போது செயற்கை கால் பொருத்தலாம் என்று சொன்ன உடனே செயற்கை கால் பொருத்தி பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குழந்தை எப்படி நடக்க பயிற்சி நம்ம தருகிறோமோ, எப்படி நடக்க பழகுகிறதோ அதை போல் முதலிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த செயற்கை காலை பொருத்தி அவர்கள் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல நடக்க ஆரம்பித்தோடு தான் இவர்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது, நாம் ஏன் ஓடக்கூடாது என்று. ஓட ஆரம்பிக்கிறதுக்கு பயிற்சி பண்ணி ஓடுவதற்கு அற்புதமாக இவர்களுக்கு அழகாக நேர்த்தியாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓட ஆரம்பித்தவுடன் தான் இவர்களுக்கு இன்னொரு எண்ணம் வருகிறது, நாம் ஓடவும் சிறப்பாக ஓட ஆரம்பித்து விட்டோம், ஏன் நம்ம போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்கிற எண்ணம் வந்தவுடனே போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக இவர்கள் பரிசு வாங்க ஒவ்வொரு கட்டமாக முன்னேறி ஒலிம்பிக், பேரா ஒலிம்பிக், இந்த உடல் மாற்றுத்திறனாளிகளுக்காக நடக்கிற விசேஷமான அந்த ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டு இந்த சகோதரி பரிசை பெற்றாங்க. ஒருவேளை நீங்கள் கூட எதையோ இழந்து போய்விட்டோமே, ஏன் எனக்கு இந்த துன்பம், ஏன் எனக்கு இந்த வலி, ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த வேதனை என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டு கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த சகோதரி உதாரணம். நடந்து விட்டது, அது ஏன் என்று கேள்வி கேட்பதற்கு எனக்கு உரிமை இல்லை. ஏன் எனக்கு இது நடந்தது, ஏன் இந்த விபத்து, ஏன் என் காலை நான் இழந்தேன், மற்றவர்களைப் போல தான் நான் உத்தமமாக தான் நான் வாழ்ந்தேன், பரிசுத்தமாக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த விபத்து, கேள்வி கேட்கல. எந்த சூழ்நிலையிலும் நான் என்ன செய்ய முடியும், இந்த சூழ்நிலையை நான் எப்படி மாற்றிக்கொள்வது, இந்த சூழ்நிலை முதல்ல நடக்க முடியுமா, அதுவே ஒரு கேள்விக்குறி. ஓட முடியுமா, அதுவே ஒரு பெரிய விஷயம், அதே ஓடி பார்த்தாச்சு. இதில் ஜெயிக்க முடியுமா, அதுலேயும் ஆன ஒரு சக்ஸஸ். அதைத்தான் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கவலையப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் உண்டு இந்த உலகத்தில். நாங்கள் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, குற்றம் நிறைந்த உலகம், கொடூரமான உலகம், கரடுமுரடான உலகம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது எங்களுக்கு துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள், வியாதிகள், வேதனைகள் வரலாம். ஆனால் அவை எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை உயர்த்துகிற தேவன் நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த நம்பிக்கை எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து கொண்டு இருப்பதற்காக சோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். துதிக்கான மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.